இறை இயேசுவில் மிகவும் அன்பானவர்களே, நற்கருணை நமது வாழ்வின் மையம், நற்கருணை நமது வாழ்வின் உயிர் மூச்சு, நற்கருணை நமது வாழ்வின் அடித்தளம், நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் கருவி. இன்றைய நற்செய்தியில் உணவு பற்றி, அதாவது நற்கருணை உணவு பற்றி பேசுகிறார் புனித யோவான். இங்கு சதை, இரத்தம், உண்ணல் குடித்தல் பற்றி பேசப்படுகின்றன. அதாவது இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உள்ளடக்கிய நற்கருணை உணவு என்பது தெளிவாகிறது. இயேசு இறக்கப் போகிறார். அவரது சாவு ஒரு பலி மரணம் அடைந்து உயிர் பெற்று எழுந்து அவர் தம் சதையை மக்களுக்கு உணவாக கொடுப்பார். இதுவே அவர் வாக்களித்த உணவு. இவ்வாறு நற்கருணை பற்றிய தெளிவான போதனையை இயேசு தருகிறார். இயேசுவின் சதை உண்மையான உணவு, அவரது இரத்தம் உண்மையான பானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வாழ்வு தரும் உணவு நானே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவை உண்போர் நிலை வாழ்வு பெறுவர். விண்ணக உணவு என்பது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை உள்வாங்கி வாழ்வை தமதாக்கி கொள்ள வேண்டும். இயேசுவின் சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிப்பது என்பது அவராகவே வாழ்வது. இதை வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், இயேசு போதித்த அன்பு, தியாகம், மன்னிப்பு போன்ற மதிப்பீடுகளை வாழ்வாக்க வேண்டும். அப்போதுதான் இயேசு தருகின்ற நிலை வாழ்வை பெற முடியும். நம்முடைய உள்ளத்திற்குள் வந்து நம்மை தன்னுடைய அருளால் நிரப்ப விரும்பிய இயேசு அதை நற்கருணை வழியாக செய்கின்றார் என்பார் மறைந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ். நற்கருணை வெறும் சடங்கல்ல, அது இறைவனுடன் உறவாடும் ஒரு வழி. நற்கருணையை உண்ணும் போது நாம் இறை பிரசன்னத்தை உணர்கிறோம். நற்கருணை நம்மை இறைவனுடன் இணைக்கும் ஒரு பாலம் என்கிறார் புனித பவுல். நற்கருணை என்பது இறைவனுடைய அன்பின் வெளிப்பாடு என்கிறார் புனித கத்ரீன். ஆகவே நமக்கு வாழ்வு தருகின்ற நற்கருணையை நம்பிக்கையோடு உட்கொண்டு நற்கருணை நமக்கு உணர்த்தும் உண்மையை வாழ்வாக்குவோம். இயேசுவின் சதையையும் இரத்தத்தையும் அருந்தும்போது நாம் அவராகவே மாறுகிறோம். இயேசு இறைவனின் வெளிப்பாடு. அவ்வெளிப்பாட்டை முற்றிலும் ஏற்று நமதாக்க வேண்டும். நாமும் இறைவனை புரிந்து கொண்டு அவரை வெளிப்படுத்தும் கருவியாக மாற வேண்டும். வாழ்வுக்காக தம்மையே கையளித்த இயேசுவை உட்கொண்ட நாமும் பிறருக்காக நம்மையே கையளிக்கும் போது ஒரு முழு மனிதராக மாறுகிறோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெறுவோம்.